நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள், எப்படிப்பட்ட தன்மையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 75% நன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். என்ன 8ல் கொஞ்சம் புதன் மறைகிறார், அதை தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் இல்லை. 7 8ல் மறைகிறார், 10 8ல் மறைகிறார். ஆனால் மாதம் முழுவதுமே முதல் 15 நாட்களுக்கு பாக்கியாதிபதியும் குருவும் இணைந்து ராசியோடு தொடர்பு கொள்வது அட்டகாசம். அதற்கப்புறம் சூரியனும் புதனும் 8ஆம் இடத்திற்கு வந்துடுவாங்க. ஆனாலும் மாதம் முழுவதும் புதன் பார்த்து கொண்டிருக்கிறார், குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமையாக இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. ஆக எதை பார்த்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் தயவால் இருக்கிறதுனால அதுவும் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எல்லா நிலைமைகள்லையும் உங்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடக்கூடிய அமைப்பு. 4 பேர் கூடுகின்ற இடத்துல தனுசு ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய ஒரு நிலைமை. எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு. 6 அந்த வீட்டிற்கு 12ல் மறைந்து லாபத்தை பார்க்கக்கூடிய 11ஆம் இடத்துல சுக்கரனுடைய பார்வை இருக்குது. ஆனால் எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஏனென்றால் ஒரு கண் திருஷ்டி அல்லது பொறாமை குணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களை பாதிக்கவே செய்யும். அலுவலகத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, இவருக்கு மட்டும் அப்படி என்ன மரியாதை, எனக்கு கிடைக்காத மரியாதை இவருக்கு மட்டும் அப்படி என்ன என்கின்ற மாதிரியான சூழல், இவருக்கு மட்டும் என்ன என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் உங்களை பற்றி பின்னால் போய் புறம் சொல்வது, அல்லது இவரால் அப்படி முடியாதுன்னு ஏதாவது உங்களை பற்றி கோல் சொல்கிறது, மேலிடத்திற்கு புகார் அனுப்புவது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அவைகள் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நிறைவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லாத ஒரு சிறப்பான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அனைவருக்கும் இந்த ஜூலை மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்றன. ராஜயோகாதிபதியும் 10ஆம் அதிபதியுமான சுக்கிரன் அப்படியே 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. மாதம் முழுவதும் தனித்திருக்கக்கூடிய புதன் ராசியை பார்ப்பது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல அமைப்பு. எல்லாத்தையும் விட்டுருங்க, சனி தான் இருக்கிறதுலே பெரிய கிரகம், உங்கள் ராசிநாதன். அவர் 3ஆம் இடத்துல வலிமையாக உட்காந்துக்கிறார். 3ஆம் இடத்துல வலிமையாக இருந்தாலே எல்லா எதிர்ப்புகள், எல்லா கடன் தொல்லைகள், எல்லா நோய் தொல்லைகள் எல்லாமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட தனி ஒருவனாக நின்று சனியே உங்களுக்கு வரக்கூடிய அவ்வளவு கஷ்டங்களையும் அப்படியே தள்ளிவிடக்கூடிய அமைப்புகளில் தாங்க கண்டிப்பாக இருக்கிறார். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் இந்த 2 வருஷத்துக்கு இந்த பலன் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறது. சனி தான் கோச்சாரத்தில் முதன்மை கிரகம். ஆக எல்லா அமைப்புகள்லேயும் சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிந்துவிட்ட காரணத்தினாலும் சனி இப்போது 3ஆம் இடத்துல யாருடைய கெட்ட அமைப்புகளோடு இல்லாமல் தனித்து குருவின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும், தூர இடங்களுக்கு பயணங்கள் போக வேண்டியிருக்கும். பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. எல்லா லெவல்லையும் குறிப்பாக வடக்கு திசை நோக்கிய குரு வடக்கை குறிக்கக்கூடிய கிரகம், குறிப்பாக சொல்லப்போனால் வடகிழக்கு குறிக்கக்கூடிய கிரகம். அவரவருடைய பிறந்த ஊரிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் அல்லது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்களின் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். 7 வலிமையான 7ஆம் இடத்துல புதன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒன்றுனா மனைவியோ கணவனோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு காதலன் காதலி உறவுகள், புதிய காதல் வரக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே ஜென்மச்சனியில் காதல் பிரேக்கப் ஆனவர்கள் எல்லோருக்குமே புதிய உறவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக உண்டு. பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காதுங்க. ஏன்னா சனி ஒருவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மை. 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை போலவே 8ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறார் இல்லையா.
இதில் என்ன நடக்கும்னு பார்த்தா சகோதரர்களால் ஏதாவது விரயங்கள் வரலாம். அதே மாதிரி கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள், மருந்துகள், மருத்துவமனை அது போன்ற அமைப்புகளில் ஜூலை மாதத்தில் ஏதாவது ஒரு சிறு விரயம் இருந்தே தீரும். வரக்கூடிய வருமானம் இதில் கொஞ்சம் போச்சு அப்படிங்கிற மாதிரி மாதமான ஒரு 2000 5000 எடுத்து தான் வைக்க வேண்டியிருக்கு மெடிக்கல் செலவுக்கு என்கின்ற மாதிரியான ஒரு சகோதரராலேயோ சிகப்பு நிறத்தாலேயோ கட்டிடத்தாலேயோ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவரவருடைய தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதையும் நீங்கள் கட்டுப்படுத்தி வருகின்ற வருமானம் நன்றாக இருக்கிறது என்கின்ற திருப்தியான உணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதம் ஜூலை மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதங்க இந்த மாதம். ஜென்மச்சனி முடிஞ்சதை இப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க, இப்போ தான் உணருவீங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதியே கிட்டத்தட்ட ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4வது மாதம். ஜென்மச்சனி முடிஞ்ச 3 மாதம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் உண்மையிலேயே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற நிலைமை வந்துட்டாலும் உங்களில் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் இன்னும் ஜென்மச்சனி முடிஞ்ச மாதிரி இல்லையே, ராசி பலனில் தான் யோகமாக சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் எனக்கு நல்லதாக நடந்த மாதிரி தெரியலையே என்கின்ற ஒரு நிலையில் தான் கண்டிப்பாக இருந்தீர்கள். அவர்களுக்கு கூட இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னு சொன்னால் இந்த மாதத்திலிருந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருக்கிறார். ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் படிப்படியாக மன அழுத்தங்களிலிருந்து தோல்விகளிலிருந்து கண்டிப்பாக விலகுவீர்கள். தாய் மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் செலவுகள் இருக்கும். உண்மையிலே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தாய் மாமன் வெளியில், கல்யாணம் ஆனவங்களுக்கு மாமா கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு, மனைவியோடைய அப்பா கிட்டேயோ மனைவியோட அண்ணன் தம்பிக்கிட்டேயோ ஒரு கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களால் ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா கொஞ்சம் 7ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உட்காந்து லக்ன ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். டக்குப்புக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. உங்கள் இயல்புக்கு மாறாகவே இந்த மாதத்தில் துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், கொஞ்சம் கோபத்தை காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. 2 சுபர்களும் இப்போது 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. என்னென்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. என்ன வயதிற்கேற்றாற் போல கல்வி பாக்கியம், வேலை பாக்கியம், தடை செய்யப்பட்ட அமைப்போட சொல்கிறேன், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், பேர குழந்தை பாக்கியம். எல்லாரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான். 60 வயசுக்காரருக்கு என்ன தோணும்? என் பொண்ணுக்கு புள்ள பிறக்கணும், என் பையனுக்கு புள்ள பிறக்கணும், நான் தாத்தாவாகணும் பாட்டி ஆகணுன்ற எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் இந்த மாதத்திலிருந்தே உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய 9ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கக்கூடிய காரணத்தினால் அருமையான அமைப்பில் 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதம் இந்த மாதம். புகழ் வரப்போகிறது, பேர் வரப்போகிறது, முன்னேற்றம் இருக்க போகிறது, முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே உங்களுக்கு இப்போது உணரக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உண்டு. கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. அதை தவிர்த்து வேறு எல்லாவற்றிலும் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல அடிபட்டிங்களோ, எந்தெந்த இடத்துல வீங்கி போச்சோ அந்த இடத்துலலாம் தடவி கொடுக்குற மாதிரியாக பரம்பொருள் ரொம்ப ஒன்றை அடிச்சிட்டேன்ப்பா, பரவாயில்லப்பா, இந்தாப்பா இதை கொஞ்சம் பிடிச்சிக்கப்பா என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் முன்னேற்றத்திற்கு அடிகோலக்கூடிய, தூரத்தே ஒளி தெரிகிறது பார் என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம். கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அமைப்புகள் தான். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய யோகம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஓரளவுக்கு தனலாபத்திற்கு நல்ல அமைப்பு தான். ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் 2 சுவர்களாலும் பார்க்கப்பட்டு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் லாபம் வரும். ஆனாலும் அதீதமாக ஆசைப்பட்டுறாதீங்க. சிலருக்கு பேராசை போன்ற ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இல்லாதவர்களுக்கு தூண்டில் போடப்பட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு அறிமுகம் ஏற்பட்டு பணத்தை ஏமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக ஜென்மச்சனி நடக்கும்போது எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும், கண் இருக்க வேண்டும். ஜென்மச்சனி நடக்குதுன்னா பிடதிக்கு பின்னாடி 3வது கண் ஒன்று வச்சுக்கணும். எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஆனால் கெடுதல்கள் எதுனா நடக்குமா? ஐயா நீங்கள் தான் சனியை பற்றி ஏடாகூடமாக பேசி எங்களை பயமுறுத்துறீங்க அப்படின்னு நினச்சா ஜோதிடத்துடைய கடமை, ஜோதிடனுடைய கடமை வருமுன் உரைப்பது. வந்ததுக்கு பின்னாடி ஏற்கனவே நீ சொல்லினேன் ஐயா அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லேசாக இடிச்சிக்கிட்டு இருக்கு. ஜாதகம் பார்க்க வருபவர்கள் பெரும்பாலானோர் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரராக வருவீங்க. ஆக ஜென்மச்சனி என்பது 50 வயதிற்கு கீழானவர்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு சில பல அறிவுறுத்தல்களை, சில பல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே பண விஷயத்தில் கவனமாக இருங்க.
புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், வேலையை எக்காரணம் கொண்டும் இப்போ விட வேண்டாம். நான் சில விஷயங்களை பச்சையாகவே சொல்லுவேன். வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே வேலையில் இருக்கக்கூடாதுன்னுவேன். உரிமையோடு ஒரு நிலையில் ஜோதிடத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் தான் நான். அதுதான் உண்மை. ஒரு சுற்று 30 ஆண்டுகால அமைப்புகளை என்னுடைய அனுபவத்தில் கடந்து விட்ட ஒருவன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஜென்மச்சனி எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை கண்ணார கண்டவன் நான். ஆகவே இதை 2 விஷயமாக சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஜென்மச்சனி எதுவும் செய்யாது. அவர்களுக்கு வழக்கம் போல் வீடு, வாகன சேர்க்கை, நல்லவைகள், குடும்ப உறுப்பினர்களுடைய சந்தோஷம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும். ஒரு 30, 25, 30, 35 வயசில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே படிப்பினைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்களை நம்பாதீங்க, அவங்கள நம்பாதீங்க, அவங்கள நம்பாதீங்க. ஆனால் ஒன்று, வேலை தொழில் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் முழுக்க. ஏன்னா 10ஆம் இடத்தை இங்கே என்ன பார்க்குறாரு, இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், குரு பார்த்து கொண்டு இருக்கிறார். 10ஆம் இடத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். எதற்காக கவலைப்படுகிறோம் என்பது தெரியாமலேயே கவலைப்படுவது, அழுவது போன்ற விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். பிள்ளையை பற்றி கவலை, புருஷனை பற்றி கவலை, பொண்டாட்டியை பற்றி கவலை, வேலையை பற்றி கவலை, இவன் இப்படிப்பட்ட கவலை, காதலை பற்றி கவலை, காதலியை பற்றி கவலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்தி அடிப்படைகளில் என்ன காரக தசாபக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரகத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு எறும்பு கடித்த மாதிரி மன அழுத்தம், போயா என்னையா இவ்வளோ நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ என்னமோ ஒன்று நடக்குதே, வேறு மாதிரி நடக்குதே என்கின்ற மாதிரியான மன அழுத்தம் இருக்கும். ஆனாலும் ராசிநாதன் ஓரளவிற்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலினாலையும் 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பின் காரணமாகவும் இளைஞர்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக தேவை. பணத்தை புரிந்து கொண்டால்தான் சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அமைப்பிலும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இந்த ஜூலை மாதம்